உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விசிக சார்பில் திருச்சியில் நடைபெற்ற மத சார்பின்மையை காப்போம் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் காஞ்சி தமிழினி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின், மேனாள் மண்டல செயலாளர் சூக விடுதலை செழியன், மேனாள் மாவட்ட செயலாளர் சூக ஆதவன், கார்வேந்தன், புரட்சிமாறன், புகழேந்தி, அகிலன், எழில், ராவணன், முரளி, சிம்பு, ஜீவகன், வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பூமாலை வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மற்றும் மாநகர் மாவட்டங்களின் செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் எழிலரசு, வழக்கறிஞர் மதி ஆதவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் VR ஜெயந்தி, மாவட்ட பொருளாளர் டில்லி, நகர செயலாளர் பாலாஜி, வினோத்குமார், அறிவழகன், ஒன்றிய செயலாளர்கள் சத்யா, கோபி, ஜார்ஜ், வின்சென்ட், தினேஷ், குரு, சேகர், அசோக் குமார், முருகன், தியாகு, கௌதமி, திருமதாசன், துர்கா, அனிதா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள குன்னத்தூர் கிராமத்தில் வசிக்கும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 3 பெண்கள் கடந்த 7ஆம் தேதி இரவு இயற்கை உபாதை கழிக்க சென்றபோது அடையாளம் தெரியாத நபர் அவர்களை மிரட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பெரிய தச்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையை கண்டித்து விசிக விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையிலான 50க்கும் மேற்பட்டோர் காவல் நிலைய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். இதில் ஒன்றிய செயலாளர் தங்க ஜெயச்சந்திரன், மகாவேந்தன், கார்மேகம், கிட்டு, ரஞ்சித்குமார், நகர செயலாளர் சந்தர், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ஜனதா, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஜெகன், ரணியன், பிரசாந்த், ஒன்றிய துணை செயலாளர்கள் தீர்த்தமலை, ஜெயக்குமார், சாந்தகுமார், தமிழ்மணி, வீரப்பன், மணிகண்டன், ரோசி, ராஜவேணி, சாந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விக்கிரவாண்டி ஒன்றியம் குன்னத்தூரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அடையாளம் தெரியாத ஒரு நபர் இரவு 9:30 மணி அளவில் பெண்கள் இயற்கை உபாதை கழிக்கக்கூடிய இடத்திலே குடித்துவிட்டு நீண்ட நேரம் ஃபோனிலே யாருடனோ விவாதம் செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த பெண்கள் அங்குள்ள தனது மகனிடம் தகவலை சொல்ல, அவர் யார், இங்கே ஏன் வந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், இது பெண்கள் உபாதை கழிக்கும் இடம் என்று கூறுகிறார். அவரை மேற்படி நபர், நீ என்ன வந்து கேட்பது என்று தாக்குகிறார். தகவல் அறிந்து அங்கே உள்ள 2 இளைஞர்கள் வந்து அவரிடத்திலே வாக்குவாதம் செய்கிறார்கள். அவர் சாதிய அடிப்படையிலே பேசுகிறார். இதை அங்குள்ள இளைஞர்கள் ஒன்று திரண்டு அவரை பிடித்து வைத்து சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கு தகவலை கூறி வரவழைத்து அவரிடம் ஒப்படைக்கிறார்கள். இங்கே பாதிக்கப்பட்ட நபர் மருத்துவமனையிலே சேர்ந்து புகார் அளிக்கிறார். அந்த நபரும் புகார் அளிக்கிறார். எந்த புகார் கொடுத்தாலும், பட்டியலின மக்கள் எந்த புகார் கொடுத்தாலும் காலம் தாழ்த்தக்கூடிய காவல்துறை அந்த நபர் கொடுத்த புகாரை மட்டும் ஏற்றுக்கொண்டு இவர்கள் கொடுத்த புகாரை புறக்கணித்துவிட்டு வழக்கு பதிவு செய்து அதில் 2 படிக்கக்கூடிய இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இதன் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. அதற்காக இன்று பெரிய தச்சூர் காவல் நிலையத்தில் ஒன்று கூடினோம். அந்த காவல் நிலையத்தினுடைய அதிகாரிகள் SI விவேகானந்தன் அவர்களும்
இன்ஸ்பெக்டர் அவர்களும் வருகை தந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்வதாகவும் மேற்படி புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதன்படி வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். நாளை அதற்கான எஃப்ஐஆரை பெற்றுக்கொள்ளும்படியும் கூறியிருக்கிறார்கள். இது எப்பொழுதும் ஒரு வாடிக்கையாக இந்த காவல்துறை வைத்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் புகார் கொடுத்தால் அதிலே வழக்கு பதிவு செய்வதற்கு காலதாமதம், குற்றவாளிகளை கைது செய்வதிலே காலதாமதம் என்ற நிலையை இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தினுடைய காவல்துறை செய்து வருகிறது. ஆனால் இரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள் ஒரு பிரச்சனை என்றால், இரு சகோதரர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக வழக்கு இரண்டு தரப்பிலும் பதிவு செய்து அவர்களை கைது செய்வது. ஆனால் சாதி ரீதியாக நடக்கக்கூடிய புகார் கொடுக்கப்பட்டால் அதிலே வழக்கு பதிவு செய்தாலும் கைது செய்ய தயங்குவது. அப்படி இல்லை என்றால் காலதாமதம் செய்து எதிர்த்தரப்பினரை தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி புகாரை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிக்கு வழிவகுப்பது என்கின்ற நிலையிலே இன்ற காவல்துறை இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். இந்த செயல் தொடர்ந்தால் இது ஆட்சிக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலே பெரும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பதை காவல்துறை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஆட்சிக்கு எதிராக இருப்பதைப் போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் தமிழக அரசிற்கு இந்த நேரத்திலே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் திருச்சியில் நடைபெற்ற மத சார்பின்மையை காப்போம் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் வரும் 19ஆம் தேதி நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தினவன், காஞ்சி தமிழனி வழக்கறிஞர் பொன்னிவளவன், கடல்வழி மாநகர் மாவட்ட செயலாளர் திருநீர்மலை தமிழரசன், பொறியாளர் சாமுவேல், மாவட்ட செயலாளர்கள் எழிலரசு, மேனகா தேவி, கோமகன், வழக்கறிஞர் ஆதவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,